இருக்கிறது இன்னோவேட்டிவ் இன்வென்ஷன் சேனல். இன்னைக்கு நம்ம இன்னோவேட்டிவ் இன்வென்ஷன் சேனல்ல இது மாதிரி கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஒயர் விஸ்க் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மாதிரி ஒரு கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கட்டுக்கம்பியை நல்லா ஒரு அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டு ஒரு அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 கம்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 கம்பி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த சென்ட் பாட்டில் வச்சுட்டு இதை சென்டரா பார்த்துட்டு இது மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடம் இப்படி பெண்ட் ஆகணும். இந்த ரெண்டும் இப்படி ஈக்குவலாக வரணும். இது ஈக்குவலாக வரலன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வளைச்சு 3 கம்பியும் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி 3 கம்பியும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பென் எடுத்ததுக்கப்புறம் இங்கு காலியான பெண்ணை எடுத்துக்கோங்க. இது மாதிரி இந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்க கட்டு கம்பிலாம் இது மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சுருங்க. இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இதுக்கு மேலே வச்சுட்டு இதே மாதிரி 3த்தையும் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக ஈக்குவலாக இந்த 3த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளூ போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல கூட கொஞ்சம் ஓப்பன் பண்ணி க்ளூ ஃபுல்லாக போட்டுடுங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு குட்டி கட்டுக்கம்பி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ லென்த்துக்கு கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணுறதுக்கு சிசர் இது மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பெண்ட் பண்ணிங்கனாலே வந்துடும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி குட்டி பீஸு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை அப்படியே கரெக்டாக சுற்றி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வயர் விஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த வயர் விஸ்க் நிறையா மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வயர் விஸ்க்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் பீட்டர்னு சொல்லலாம். இதுலேயே உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வீடியோ என்ன கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட வீடியோ அவ்வளோதான். இந்த பென்னு உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இது மேலே கலர் பேப்பர் இல்லைனா கலர் டேப் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்னோவேட்டிவ் இன்வென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.